பிரைஸ் அல்லாஹ். இன்று கூட அகூரின் பிரார்த்தனை என்ன என்பதை பார்க்கலாம். அகூர் என்ற புருஷன் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் இப்படியாக பிரார்த்திக்கிறாரு. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறுக்கும் பரியந்தும் அவைகள் எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பு எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கெடாதிரும். நான் பரிபூர்ண அடைந்ததனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். தரித்திர படுகிறதனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீடிலே வழங்காத படிக்கும். என் பரியை எனக்கு அளந்து என்னை போஷித்தள்ளும். அகூர் தன்னுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் நேர்மையாக இருக்க விரும்புகிறார். மேலும் சீரான பொருளாதார ஆசீர்வாதத்தை நிறைந்த வாழ்க்கையை விரும்புகிறார். ஏனென்றால் அதிகமான பொருள் அவனுக்குள் இருந்தால் தேவனை விட்டு விலகி சுதந்திரமாக ஆகிவிடுவான் என்று எச்சரிக்கப்படுகிறான். அப்படிதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக இப்படியாக எச்சரிக்கிறாரு. நீங்க நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் பொழுது உன் இருதயம் மேட்டுமை ஆகி உன் அடிமைத்திலிருந்து வீட்டிலிருந்து எகிப்திலிருந்து வரப்பட்ட தேவனை மறவாமல் உன் கை பிரயாசமும் உன் கை பலமும் சம்பாதித்தது என்று சொல்லாமல் எச்சரிக்கையாயிருந்து இப்படிப்பட்ட ஜெபம் நம்மை சோதனையில் இருந்து விழாமல் காக்கும்.